உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் ஒளி வந்தது வந்தது வந்தது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் ஒளி வந்தது. இந்த ஒரு நல்ல நாளிலையும் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். உன் ஒளி வந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை இருளாய் இருக்கிறதா? நம்முடைய கையின் பிரயாசம், அதாவது தொழில் இருளாய் இருக்கிறதா? எதிர்கால வாழ்க்கையே இருளாய் இருக்கிறதா? சரீரத்தினுடைய ஆரோக்கியம் இருண்டு போய் இருக்கிறதா? எனக்கு ஒரு திருமணம் நடக்கல, எதிர்காலமே அப்படி இருண்டு போச்சு. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, என் சந்ததியே இருண்டு போச்சு என்று அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறார், இருளாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், இருளாயிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்கால காரியங்களில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். உன் ஒளி வந்தது. எப்படி உங்களுக்கு ஒளி வந்ததாம்? அந்த வசனத்தில் அழகாக அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிறதுனால உங்களுக்கு ஒளி வருகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகிறது. ஒருவேளை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா அது நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது. ஒரு லைட்டை ஒரு சுவிட்சை போடுறோம், லைட் வருது, ஒளி வருகிறது. ஆனால் கரண்டு போயிட்டுனா இருண்டாயிரும். இது அப்படிப்பட்ட ஒளி நம்ம மேலே வரலை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிறது. சூரியன் உதித்தால் வெளிச்சம், சூரியன் அஸ்தமானால் இருளாய் போகிறது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்கள் மேலே உதிக்க போகிறது. சூரியன் உதிக்கலைங்க, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிறதுனால உங்களுக்குள் இன்னைக்கு ஒளி வருகிறது. அந்த ஒளி வருகிறதுனால நீங்கள் என்ன செய்யணுமா? அந்த வசனத்தில் அப்படியே முன்னால் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இருளில் கிடக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய காரியங்கள் எது இருளாய் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிறதுனால உங்களுக்கு ஒளி வந்திருக்கிறது. அந்த ஒளி உங்களுக்குள் இருக்கிறதுனால நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருக்காக பிரகாசிக்க உங்களை அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உடைய வாழ்க்கை இருண்டு போனது என்று சொல்லாதங்க. எந்த காரியம் இருண்டு போயிருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்குள் ஒளி வருகிறது. அது கர்த்தருடைய மகிமை உதிக்கிறதுனால வருகிறது. அதனால நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. மங்கி போய் இருக்கிறீங்களா? நீங்க இனிமே பிரகாசிக்க போறீங்க. உடைய வாழ்க்கை மங்கி போய் இருக்கிறதா? எழும்பி பிரகாசிக்க போறீங்க. உங்களுடைய சரீரம் ஆரோக்கியத்தை இழந்து வியாதியினால அப்படியே மங்கி போய் இருக்கிறீங்களா? ஆக்டிவாக என்னால் இருக்க முடியலை, அப்படியே மங்கி போய் இருக்கேன் என்று சொல்கிறீங்களா? இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க போகிறது உங்களுடைய ஆரோக்கியம். கட்டன் பாரம் என்னை அழுத்துகிறது, என் வாழ்க்கை மங்கி போய்விட்டது என்று சொல்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரம் பிரகாசிக்க போகிறது. என் ஆண்டவர் இதை செய்ய போகிறார். காரணம், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இன்றைக்கு உதிக்க போகிறது. சரி, இந்த கர்த்தருடைய மகிமைலாம் உதிச்சா என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் பூரிக்குமா,
கடற்கரை திரளான கூட்டம் உங்கள் வசமாய் திரும்புமா? ஜாதிகளின் பலத்த சேனை உங்களிடத்தில் வருமாம். இது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும் பொழுது உங்களுக்கு ஒளி வரும். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது உங்கள் இருதயம் பூரிக்க போகுது. என்ன காரியத்தில் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களோ, இருதயம் துக்கத்தோடு கூட இருக்கிறதோ, இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறதோ, இன்னைக்கு உங்களுடைய இருதயம் பூரிக்க போகிறது. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. திரளான கூட்டம் உங்கள் வசமாக திரும்ப போகிறது. பலத்த சேனை உங்களிடத்தில் வரப்போகிறது, உங்களுக்கு பாதுகாப்பாக. அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு தரப்போகிறார். அதற்கு என் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த நாளில் உன் ஒளி வந்தது. காரணம், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்து விட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. நீங்கள் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இன்னைக்கு உதிக்கிறது. நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரே, இருளான என் வாழ்க்கை வெளிச்சமாக மாறணும், அதற்கு உங்களுடைய மகிமை என் மேலே உதிக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அவருடைய கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கிற பட்சத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். இனி நீங்கள் மங்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறதில்லை. உங்களுடைய வெளிச்சம் இன்னைக்கு பிரகாசிக்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. உன் ஒளி வந்தது என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் கூட இந்த ஒளியற்று இருக்கிற பிள்ளைகள், இருளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய காரியங்களில் இன்றைக்கு உடைய மகிமை பிள்ளைகள் மேலே உதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மேலே உதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் சோர்ந்து போய், யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு கூட இந்த நாளை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, என் ஆண்டவர் பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட, பிள்ளைகளுக்கு இருக்கிற பயங்கள் மாற, பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர, வியாதிகள் மாற, சுகம் உண்டாக, தரித்திரம் மாற, பொருளாதார நிறைவை பிள்ளைகள் பெற, இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க, ஆண்டவரே ஜனங்கள் திரள் கூட்டமாய் பிள்ளைகளிடம் திரும்ப, பலத்த சேனை பிள்ளைகளுக்கு வருவதற்கு ஏற்ற வகையில் கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மேலே உதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய மகிமை உதித்து பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க, காரணம் ஒளி வந்ததுனால எழும்பி பிரகாசிக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிரகாசம் உள்ளதாக என் ஆண்டவர் நீர் மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய மகிமை என் மேலே உதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே உம்முடைய மகிமை இன்னைக்கு உதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டிக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருடைய முகத்துக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கரத்திலே தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசிக்க போறீங்க. காரணம், உங்கள் ஒளி உங்களுக்குள் வந்து விட்டது. God bless you.